ஹாய் ஹலோ நியூ கிட்டன்ஸ் எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஃபைன். ஸோ இன்னைக்கு டேக் ஃபார் டு யூ லவ் மீயோட எபிசோட் 41 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோட் இதோட என் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, தேங்கும் இன்னும் அவுட்டிங்க்கு வந்திருப்பாங்க, அம்யூஸ்மெண்ட் பார்க்க போயிருப்பாங்க. ஸோ அதே அம்யூஸ்மெண்ட் பார்க்க ஜங்குக்கு யோனாவே அவுட்டிங் வந்திருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து தேங்கும் மின்னும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு, ஸோ வந்து லாஸ்ட்டாக வந்து தேங் வந்து மின்னை வந்து தேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிருப்பான். ஸோ இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஜங்குக்கும் யோனாவும் அதே தேட்டருக்கு போயிருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து யோனாவும் செக்கியும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ தேங் கூட வந்த பொண்ணு வேறு யாருமே இல்லை, நம்ம மின் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ லாஸ்ட்டாக அவங்க தேட்டருக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது அதோட என் பண்ணியிருப்பேன். தென் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த எபிசோடில் பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கிடைச்சின்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. யூஸ் ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்டா. தென் ஒன் மோர் திங், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்டா. தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, வியூஸ் அதிகமாக போகுது, பட் ஸ்டில் நீங்கள் யாருமே அவ்வளோக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்டன்ஸ். தென் உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ மறக்காமல் கொஞ்சம் கமெண்ட்மே பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற கமெண்ட்டை பொறுத்து தான் எனக்கு வந்து பூஸ்டப் ஆகி நான் நிறையா ஒன்ஸ் எஃபோர்டாக பண்ண முடியும். தென் அவ்வளோதான், வாங்க இப்போ எபிசோட் 41 போகலாம். ஸோ இப்போ சீனை ஓப்பன் பண்ணானா சங்குக்கு யோனாவை தான் காட்டுறோம். ஸோ சங்குக்கு பேரஞ்ச மாதிரியே நின்றுட்டுருக்கான். ஹலோ சங்குக்கா? என்னடியா? நான் ஷாக்கா? இல்லை பின்ன ஒன்றும் இல்லடி. வா உள்ளே போவோம், படம் ஸ்டார்ட் ஆகிட போகுது அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு செய்யோனா அப்படி சங்கம் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறா. சொல்ல என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ ஒரு அளவுக்கு லைட்லாம் எரிஞ்சிட்டு தான் இருக்குது. அப்போ வந்து ஏன்னா அப்படி சங்குக்கிட்டக்க போயிட்டு, சங்குக்கு என்ன அது எனக்கு தெரிஞ்சு தேங்க்ஸ் அந்த கார்னர் சீட் தான் புக் பண்ணியிருப்பா, நீ வேணால் பாரு. அப்படியே சங்கு அப்படியே வேணா பார்த்து, இங்கே பாருடி, நான் ஏற்கனவே எரிஞ்சிட்ருக்கேன், எனக்கு செஞ்சு பெட்ரோலை ஊற்றுற மாதிரி நீ கொளுத்தி போட்டுட்ருக்க, பார்த்துக்க. ஆமாம், நான் இருக்காத சொன்னால் நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவடா. நீ வேணா பாரு ஜங்குக்கு, யோனாவோட கணக்கு என்றைக்கும் தப்பாகாது அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தேங்கவே வேணாவோ கார்னர் சீட்டில் தான் போய் உட்காடுறாங்க. அப்படியே அப்படியே யோனா பார்க்குறா, சொன்னேன்ல அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படியே வந்து சங்கு பார்த்துட்டு எதுவுமே சொல்லலை, அப்படியே மறைச்சிக்கிட்டே தான் நின்றுட்டுருக்கான். அப்படியே யோனா, சார் எந்த சீட்டு சார் புக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது அப்படியே அவன் தலையை சொல்லிட்டு அதே கான்செப்ட் தான் காட்டுறான். அவன் அப்படி நீ மட்டும் ஒழுங்கு வாடா அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு, ஸோ அப்படியே வந்து போயிட்டு அந்த கார்னர் சீட்டில் வந்து உட்காடுறாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து தேங்கும் ஜங்குக்கும் நடுவில் ஒரு சீட் இருக்குது, ஐ மீன் ஒரு ரோ இருக்குது. ஸோ அப்படியே வந்து ஜங்குக்கு வந்து அங்கே உட்கார பேர்கிட்ட வந்து டிக்கெட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ டிக்கெட் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ அந்த பேர் உட்கார வேண்டிய இடத்துல ஜங்குக்கு யோனா உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு முன்னாடி தான் வந்து தேங்க மின்ன உட்காந்துருக்காங்க. ஸோ லைட்ஸ்லாம் வந்து ஆஃப் ஆகிடுது. இப்போ வந்து படமும் போட்டாங்க. ஸோ ரொமான்டிக் ஃபிலிம் படமோட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே வந்து அங்கேவே சங்குக்கு வந்து சுற்றி பார்க்குறான். சுற்றி பார்த்தா எல்லோரும் என்ன வேலைக்கு வந்தாங்கன்னா அந்த வேலையெல்லாம் பர்ஃபெக்டாக பார்த்துட்ருக்காங்க. அவன் அங்கே படம் ஆரம்பிக்கவே இல்லை, அவன் அங்கே கிஸ் அடிக்கிறான், இவன் கட்டி பிடிக்கிறான், கையை நோண்டுறான், காலை பிடிக்கிறான், அவன் வேலையை பர்ஃபெக்டாக பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே வந்து இதெல்லாம் நான் பார்க்கணுன்னு என் தலை விதி அப்படிங்கிற மாதிரி சங்குக்கு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ ஆக்சுவலாக படமும் நல்ல படம் நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்படியே தேங்க சும்மா இல்லாமல் அப்படியே கையை காட்டுறான் மின்னிக்கிட்ட. மின்னு பார்க்குறா, என்ன கையை கூட்டுறி, கையை கூட்டுறி எதுக்குயா குரடி அப்படின்னு தேங்க அப்படியே பிடுங்கி வச்சுட்டு, ஸோ அப்படியே மின்னோட கையை வந்து ஒவ்வொரு வரலாக அப்படியே எடுத்து பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அப்படியே இதை வந்து லைட்டாக அப்படியே வந்து யோனா எட்டி பார்த்துட்டு சங்குக்க பிடிச்சி தட்டுறா. சங்குக்கு என்னாடி அங்கே பாரு என்ன அங்கே அப்படின்ட்டு அவனை எட்டி பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே யோனாவை பார்க்குறான். அங்கே பாடா தேங்க என்ன பண்ணுறான் அப்படின்னு மின்னோட கை பிடிச்சி விளாண்டுட்டு இருக்கான். Such a good pair, Jungkook.
என்னைக்காவது நீ இப்படி எனக்கு பண்ணியிருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி இவனை கேட்குறா. அப்போ வந்து சங்கு சிரிச்சுட்டு அதாவது இவனா தேங்காய் மின்னோட கையில் தான் விளையாடுறான், நம்ம கையில் மட்டும்தாண்டி விளையாடல, மற்ற எல்லா இடத்துலையும் விளையாண்டேன்டி அப்படிங்கும்போது சங்குக்கு என்ன என்னடி என்ன வைக்கப்படுறியா அப்படி கிட்டக்க வரானா. அப்படியே வந்து இவனை தள்ளி விட்டுட்டு ஒரு மண்ணும் இல்லை, எங்கே உட்காந்துட்டு என்ன பேச தெரியுமா, அப்போ ரூமில் உட்காந்துட்டு பேசணுமா சங்கோக், நான் தான் அங்கே பாரு முன்னாடி பாரு அப்படின்னு புள்ள பேச தளராயிடுது. ரூமில் திருப்பிக்கிறான். அப்படியே அவனை அப்படி சிரிச்சுக்கிறா. ஸோ அப்படியே வந்து லைக் நிறைய படம்லாம் வந்து போயிட்டுருக்கு. அப்போ வந்து மீன் தேயாங்க பார்த்தோம். தேயாங் பசிக்குது தேயாங். பசிக்குதா? இப்போ தாண்டி வரும்போது சாப்பிட்டு வந்தா. ஆமாம் 1 மணி நேரம் ஆயிடுச்சுடா, செரிச்சிருச்சு எனக்கு. அது வயிறா இல்லை என்னது? பாத்தியா 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 இப்போவே வாங்கி கொடுக்க யோசிக்கிறாடா நீ. அப்படியே அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அப்படியே பார்க்குறான், அப்படியே என்னோட சூமின் அது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். சரி என்னம்மா வேணும்? எனக்கு ஒரு லார்ஜ் பாப்கார்னும் ஒரு கோக்கும் வேணும். சரி நகரு அப்படிங்கம்மா சொல்லிட்டு சுற்றியாங்க அப்படியே வாங்கிறதுக்காக போகிறானா. அப்படியே ஒன்று சங்க பார்க்குறான். சங்குக்கு என்ன உனக்கு வேணுமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஐட்டம் மட்டும் ஆட் பண்ணிக்கோ. என்னடி? ஐஸ்கிரீம் ஒன்று. அதான் லார்ஜ் பாப்கார்ன், ஒரு கோக்கு, லார்ஜ் கோக்கு, அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம். அப்படிங்கம்மா சொல்லிட்டு ஜாங்குக்குமே அப்படியே வந்து வாங்கிறதுக்காக அவனே எழுச்சி போயிடுறான். அப்படியே பதுங்கி தேங்காயில் மாட்டக்கூடாது இல்லவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவன் ஐஸ்கிரீம் வாங்கிறதுக்காக போகிறான். பிகாஸ் அந்த கவுண்டருக்கு தூரத்தில் இருக்குது. ஸோ ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஆக்சுவலாக. அதனால் வந்து சங்குக்கு வந்து ஐஸ்கிரீம் கவுண்டருக்கு போகிறான். ஸோ எப்படி தேங்க வந்து பாப்கார்னும் கோக்கும் வாங்கிட்டு அவன் போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்துருக்கப்புறம் தான் சங்குக்குமே வந்து அந்த கோக் அதெல்லாம் வாங்கிட்டு ஸோ தங்குக்குமே பின்னாடி வரான். தேங்க போயிட்டு உட்காந்துடுறான். ஸோ தேங்க உட்காந்ததுக்கப்புறம் ஒரு 5 minutes கழிச்சு ஸோ சங்குக்குமே எல்லாத்தையும் வாங்கிட்டு அவனும் வந்து உட்காந்துடுறான். ஸோ அப்படியே மினி என்ன பண்ணுறான் அப்படின்னா மாஸ்க்கு அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்படியே இருந்து அம்முன்னு அமுக்கிட்டு உட்காந்துருக்கா. ஸோ இதே தான் வந்து யோனாவும் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அவளும் வந்து பாப்கார்னுமே சாப்பிட்றா, ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுட்ருக்கா. ரெண்டுலேயும் ஒரே வேலை பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்படியே வந்து தியாங்கிட்ட வந்து கை நீட்டுறா. ஸோ தியாங்க அப்படியே மீனோட கை ஹோல்ட் பண்ணுறான். கோக்கு. ஸோ அப்படியே கோக் வாங்கிட்டு ஸோ அப்படியே சிப் பண்ணிட்டு குடிச்சிட்டு இருக்கா. அப்படியே தேங்க பார்க்குறான். என்ன உனக்கு கோக் வாங்கலையா நீ? இல்லை. அப்புறம் எப்படி குடிப்ப? ஆனால் நீ குடிக்கிறீச்செல்லாம் அப்படிங்க மாதிரி அந்த கோக் அப்படியே அவனை வாங்கி ஸோ அவனை அப்படியே குடிக்கிறானா. ஸோ அப்படியே எவன் அவன் சங்கம் கூட ஷோல்ட்டு போட்டு இப்படி அடிக்க சங்க பாரு சங்க கோக் அப்படியே சங்க பார்த்து எவனாவை பார்த்து மறைக்கிறான். என்னடா முறைக்கிற தங்கோ? இது எனக்கு ஒரே ப்ளஷ் ஆகுது தான் தேங்க பண்ணுறது எல்லாமே. இல்லை புரியல எனக்கு. என்னடா புரியல உனக்கு? சங்குக் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில சங்குக். ஐயோ எனக்கு தேங்க் சார் பண்ணுறது எல்லாமே எனக்கு ஒரே ப்ளஷ் ஆகுதுடா. நானும் உனக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கேன்டி சங்குக். அது இன்டைரக்ட் சங்குக். இப்போ தேங்க் சார் பண்ணது இன்டைரக்ட் கிஸ்ஸா? ஏண்டா நீ லவ் பண்ணுற உனக்கு இன்டைரக்ட் கிஸ்னா கூட என்னன்னு தெரியாதா? மின்னு குடிச்சால அதே ஸ்டால, மின்னு குடித்த வாய் வச்சு குடிச்சா அதே ஸ்டால தேங்கும் வாய் வச்சு குடிக்கிறான்டா. இது இன்டைரக்ட் கிஸ் கணக்கு தாண்டா இது. சரிடி இப்போ எதுக்கடி நீ இப்படி குதிக்கிற? கண்டுபிடிச்சே போலாண்டி அவங்க உட்காந்துருக்கோம் அப்படின்னு. ஓ அப்படியா? இல்லை ஜாங்க கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவள் சிரிச்சுக்கிட்டே அவள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காளா. அதே வந்து எவனா பார்க்குறா. என்ன உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? கேட்டால் கொடுப்பியா நீ? இந்தா அப்படின்னு கொடுக்குறா. அப்படியே பார்க்குறான். நீ தானா இல்லை நல்லா திருவி கொடுக்குறியா நீ? வேணானா போ அப்படின்னு ஐஸ்கிரீம் வாங்க போகல. குட்ரி அப்படின்ட்டு செய்யோ
ஆக்சுவலி அவனும் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்பேன். சங்குக்கு இப்போ அதே ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்றேன். அவன் சிரிச்சுக்கிட்டு தான் சாப்பிட்டுருக்கான். ஆக்சுவலி அப்படியே அவனும் சாப்பிட்டு முடிச்சிட்றானா. ஸோ அப்படியே வந்து மின்னு அவெல்லாம் சாப்பிட்டுருக்கா, சியோனா அப்படியே சாப்பிட்டுருக்கா. ஸோ அப்போ வந்து படத்தில் வந்து கிஸ் அடிக்கிற சீன் வருது. ஆக்சுவலாக அங்கே இருக்கிற ஹீரோயின் கிஸ் அடிக்கிறாங்க. சங்குக்கு வந்து ஒரு கிளான்ஸ் அந்த தேட்டர் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறான். அவங்க அங்கே கிஸ் அடிக்கவும் இங்கே எல்லாருமே அவன் பேர் கூட அவன் கிஸ் அடிச்சிட்டு இருக்கான். அப்படியே திரும்பி இங்கே தேங்க வந்து சங்குக்கு பார்க்குறான். ஸோ சங்குக்கு வந்து யோனாவை பார்க்குறான், யோனா சங்கை பார்க்குறான். சங்கு 2 பேரும் இப்போ தேங்க மின்ன பார்க்குறாங்க. அப்படியே தேங்க மின்ன பார்க்குறா, மின்னு வந்து தேங்க போய் பார்க்குறா. என்னடா ஒன்றும் இல்லடி. இல்லை தேங் நீ பார்க்குற பார்வையே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே தேங்க என்ன பண்ணுறான் அப்படின்னா மின்னோட சீக்கை பிடிச்சி கிட்டக்க இழுத்து ஸோ தேங்க அப்படியே மின்ன கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவ்வளோதான் தங்குக்கு அப்படியே உள்ளேருந்து ஃபயர் வெளில அடிக்கிறதுக்காக அப்படியே அப்படியே ஏந்திரிக்கிறானா. சொல்ல யோனா டக்குன்னு உட்கார வச்சு சங்குக்கோட ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து யோனா அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான் சங்குக்கை. லைக் சங்குக்கு ஒரு நிமிஷம் ஷாக்கு, யோனா தான் நம்மளை கிஸ் அடிக்கிறாளா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஸ்டில் சங்குக்கு வந்து அந்த கிஸ்ஸை அவாய்ட் பண்ண பார்த்தாலும் யோனை இழுத்து பிடிச்சி அவள் கிஸ் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கா. ஸோ அந்த கிஸ்ஸில் பயனுமே வேலை அப்படியே யோனா அவனும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ அப்படியே சங்குக்கு யோனா கிஸ் பண்ண அங்கே தேங்கவே மீனாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலி அந்த படம்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ லைட்டெல்லாம் அப்படியே வந்து போட்டுடுறாங்களா. போட்டதுக்கப்புறம் ஸோ எல்லாருமே எழுந்திருக்கிறாங்க. இப்போவே தேங்க மின்னும் எழுந்திரிச்சா சங்குக்கு யோனா பார்த்துருவாங்கல்ல. ஸோ யோனா டக்குன்னு என்ன பண்ணுறா அப்படின்னா சங்கு ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து லைக் அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா லைக் கிஸ் பண்ணுற மாதிரி ஆக்டிங், அதாவது அந்த மொமெண்ட் அப்படி க்ரியேட் பண்ணுறாளா. ஸோ தேங்க அப்படியே பார்த்துட்டு ஓகேடா இந்த கப்பல் இன்னும் முடிக்கல போல அப்படின்னு வந்து தேங்க மின்னும் செஞ்சுக்கிட்டு அப்படியே வெளில வந்துடுவாங்க. ஸோ அவங்க ஐடென்டிஃபை பண்ணல இதுதான் சங்குக்கு யோனா அப்படிங்கிறது. ஸோ அப்படியே அப்படியே யோனா பார்க்குறா போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி. அப்படியே சங்குக்கு யோனாவை தான் பார்த்துட்ருக்கான். ஒன்றுமே பேசல. அப்பாடா போயிட்டாங்க சரி வா நம்ம கிளம்பும் அப்படிங்கிற சங்குக்காவை பார்க்குறா. சங்கு அப்படி யோனா தான் பார்த்துட்ருக்கான். என்னடா இப்போ என்ன பண்ண நீ என்ன பண்ணானா அவன் ஏந்திரிக்கிறான் தேங்கும் இன்னும் நம்ம மாட்டணுமா, அதான் அப்படி ஒரு சீனை க்ரியேட் பண்ணேன். ஒன்றுமே சொல்ல சங்கு அப்படியே சிரிச்சுக்கிட்டே வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு ஸோ அப்படியே வந்து அவங்க 2 பேரும் வெளில வந்துடுறாங்க. அப்படியே வெளில வந்ததுக்கப்புறம் நான் அப்படியே ஹிப்பில் கை வச்சுட்டு என்ன சங்கு இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சா என்னது தேங்கும் இன்னும் லவ் பண்ணுறாங்க. சரிடி இப்போ அது என்னடி நான் பண்ணணும் இல்லை ப்ரோ சொல்கிறேன் அப்படி மாதிரி சிரிச்சுக்கிட்டு சங்கு அப்படியே பைக் எடுத்துகிட்டு யோனா அப்படி கூட்டிகிட்டு போகிறான். சாலையை வந்து சங்கு கொஞ்சம் கேட்குறான் வேறு எங்கேயாச்சும் போக மாடி வேறு எங்கேயாச்சும்மா அப்படியே யோசிக்கிறா. சும்மா ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம்டா. ஸோ கொஞ்சம் ட்ரைவ் பண்ணிட்டு போ வீட்டுக்கு போகலாம். ஓகே அப்படி மாதிரி சொல்லிட்டு சங்குக்குமே நான் ட்ரைவ் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அப்போ சேர்த்து எனக்கு கட் பண்ணிவிட்டு தேங்கையும் விண்ணையும் காட்டுறோம். ஸோ தேங்கும் விண்ணும் வந்து அப்படியே அவுட்டிங்லாம் முடிச்சுட்டு ஸோ கரெக்டாக அந்த தெரு முக்கில் வந்து தேங்க வந்து காரை ஸ்டாப் பண்ணுறான். அப்படியே வந்து லைக் அப்படியே மின்னு வந்து இறங்கிட்டு அப்படி சுற்றிட்டு அப்படியே தேங்கோட கார் சீட்டில் உட்காந்துருப்பேன், ட்ரைவ் பண்ண சீட்டில் தேங்க உட்காந்துருப்பான். ஸோ அப்படி சுற்றிட்டு வந்துட்டு அந்த டோரை அப்படியே நாக் பண்ணிட்டு அந்த கிளாஸ் டோரை தேங்க அப்படியே அந்த கிளாஸ் டோரை கீழே இருக்கிறான். சொல்லுங்க மிஸ்ஸஸ் கிம் தேங் சொல்லுடி. ஆக்சுவலி தேங் இன்னைக்கு போன டேட் நல்லா இருந்துச்சு. ரியலி உனக்கு ஓகேன்னு சொல்கிறீ நம்ம டெய்லிக்கு டேட் போகலாம். டெய்லி டேட் போயிட்டு மாட்டி சாகணுமா சங்குக்கிட்ட நான்
இன்றைக்கி ஏதோ லக்கில் தப்பிச்சோம் நம்ம 2 பேரும் ஞாபகம் வச்சுக்கடா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து தூரத்தில் நின்று ஜிமின் பார்த்துட்ருக்கான். அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், டிரைவர் அங்கிள் கிட்ட குனிஞ்சி என்ன பேசிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி. அப்படியே வந்து சரி ஓகே நான் கிளம்புறேன்டா. என்னடி ஒரே ஒரு கிஸ் கொடுத்துட்டு போயேன். ஒரே ஒரு கிஸ்ஸுடி தயாங். ரோட்டில் நிற்கிறேன் தயாங். அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, யாருமே இல்லடி, சுற்றி பாடி யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி 10 வருஷம் மோஸ்ட்லி யாருமே இல்லை. என்ன ப்ளீஸடி, தேட்டரில் கிஸ் அடிச்சேனா அது இன்னும் எனக்கு அப்படி இருக்கு, மறுபடியும் அடிக்கணும் போல தோணிகிட்ருக்கு எனக்கு. அதான் ஒரே ஒரு கிஸ் தானே ப்ளீஸ். அதே மாதிரி தேங்க பவுட் பண்ண ஃபேஸ் வச்சு கேட்டுட்டு இருக்கானா. ஸோ எனக்கு நோ சொல்ல முடியல. ஓகே அப்படின்ட்டு ஜமீன் இன்னும் கொஞ்சம் லீன் ஆகி ஸோ தேங்க அப்படியே கிஸ் பண்ணுறா. கிஸ் பண்ணுறது அப்படியே ஜமீன் பார்த்துட்டு என்ன டிரைவர் அங்கிள் கிஸ் அடிச்சுட்டு நின்றுட்டுருக்கா அப்படி மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஸோ அந்த டைம் தான் வந்து சங்குக்கும் இவனாமே பைக்கில் அப்படியே வராங்க. அது அவங்க 2 பேருமே சினாரியோவை பார்த்துடுறாங்க. ஸோ பார்த்துட்ட உடனே அப்படியே ஜங்குக்கு கத்திக்கிட்டே வரான். இது முன்ன என்ன தான் நினச்சிட்ருக்கா ரோட்லேயும் அப்படிமா கத்திக்கிட்டே வண்டி ஓடிட்டுருக்கானா. அப்படியே எவனா சங்கோட முதுகில் இது தடவி விட்டுட்டு ஒன்றும் இல்லைடா விட்றா வளர பிள்ளைங்க வளர்ந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே சமாதானம் பண்ணி சங்குக்கு அப்படியே கூப்பிட்டு வந்துட்டுருக்காளா. சரி அங்கே ஜிம்மின் நின்று இதெல்லாம் பார்த்துட்ருக்கான். அவன் சங்குக்கு அப்படியே இவனா பார்த்துட்டு ஓய் ஜிம்மின்ட்ட வண்டியை விட ஏன்டி அங்கே அது பார்த்து நின்றுட்டுருக்கான்டா. அப்படியே அங்குக்குமே சிரிச்சிட்டு ஜிமின்ட்ட போயிட்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு ஸோ இவனை இறங்கிட்டு நான் ஜிமின் என்ன பண்ணிகிட்ருக்க. இல்லடி அங்கே பாரேன் அப்படின்னு ஜிமின் கை காட்டுறான். எங்கடா அப்படிங்கிற மாதிரி இவனை பார்க்குறா. யார் அது? லூசு, அது மின்னு, அது காரில் இருக்கிறது டிரைவரு. அவள் டிரைவரை போய் கிஸ் அடிச்சிட்டு இருக்காடி. அவ டிரைவராடா அது, நல்லா பாரு. டிரைவர் தான் அது. மீன் இடம் சொல்லித்தானே போனான், நான் தான் டிரைவர் கூட போனேன் அப்படின்னு. ஓ அப்படி சொல்லிட்டு வெளில வந்தாளா அவ அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு வரான். என்ன சொல்லிட்டு வரா அவ, என்ன சொல்லிட்டு வந்தான்ட்டு. அதாவது ஜிமின் அப்படின்னு இவனா பேச ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த காருக்குள்ளே இருக்கிறது டிரைவர் அங்கிள்லாம் இல்லை, நம்ம ப்ரொஃபஸர் தேயாங் தான். தேயாங் சாரா? ஐ மீன் தேயாங் ப்ரோ. அப்போ நான் மார்னிங் காரில் கேட்டதுக்கு டிரைவர் அங்கிள். அப்போ அந்த டிரைவர் அங்கிள் தான் தேயாங்கா? ஆமாம். சரி அப்போ அவ ஏன் தேயாங் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா? பிகாஸ் அவங்க லவ் பண்ணுறாங்க. அப்படியே வந்து ஜிமின் இவனை பார்த்து மறைக்கிறான். அவள் சங்குக்கு என்னடா ஆளை பார்த்து மறைக்கிற, அவள் சொல்கிறது உண்மை தான். சங்கு என்னடா சங்கு சொல்கிற? ஆமாம் தேங்க மட்டும் லவ் பண்ணுறாங்க. என்ன சங்குக்கு விளாட்றியா நீ? இவ்வளோ அசால்ட்டாக வந்துட்டு சொல்ல மாட்டியடா. அவனுக்கே தெரியுமா அவன் ஃப்ரெண்டு, அவள் தான் இவ்வளோ காம் டவுன் பண்ணி வச்சுருக்கா. இல்லைன்னா எனக்கு வந்த வேகத்தை அப்படியே அரைஞ்சு கேட்டிருப்பேன் 2 பேரையும். ஐ மீன் தேயாங்க மின் மேலே கை வைக்க மாட்டேன். அப்படியே அவனா பார்க்குறா. சரி ஓகே ஃபைன், உனக்கு நான் ப்ரூஃபோட காட்டுறா ஜிமின். எங்கடி காட்டுறி அப்படிங்கிறான். ஸோ அப்படியே வந்து ஜிமின்ட்ட காட்டுறா. இது ப்ரூஃப் நம்பர் 1, இது ப்ரூஃப் நம்பர் 2, இது ப்ரூஃப் நம்பர் 3. இன்னொரு ப்ரூஃப் இருக்குது, அதை நானும் அவன் கண்ணால் தான் பார்த்தோம். அப்படியே கிட்டக்க போயிட்டு இவன் ஜிமின் காதில் மின்னும் தேயாங் சாரும் கிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க தியேட்டரில். நானும் அவங்க உட்காந்து பார்த்தோம். அதையும் மட்டும் உட்காந்து பார்த்துட்டு வந்தீங்க, நாங்கள் என்ன பண்ணுறது? அடித்தாங்க பார்த்தோம். அவள் சங்குக்கு நானும் தாண்டா அவளை அடித்தேன் கிஸ் அடிச்சாருங்க சொல்கிறான். அப்படியே அவனா இது அன்னெசரியான ஆன்சர் புரியுதா, அவன்கிட்ட கேட்கவே இல்லை அந்த கொஷினை அப்படிங்கிறா.
ஜிமினுக்கு டென்ஷன் ஆகிடுது. ஏய் என்னடி நினச்சிட்டு இருக்கா போய் தேங்க விட்டு அவள் மண்டையை பிச்சுன்னு இப்போ நான் கொஸ்டின் கேட்கல, இப்போ நான் அவளை செத்துறாவே கையில் அப்படிங்கிற மாதிரி. ஓகே என்னடா வாடா போய் தேங்க சட்டையை பிடிச்சி கெட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே போகிறாங்களே 2 பேரும். அப்படியே யோனா 2 பேர் காதையும் பிடிச்சி எங்கே போகிறீங்க? வலிக்குதுடி காதை விட்டுறீங்க. எங்கே போகிறீங்க 2 பேரும்? இப்போ போய் வச்சு கேட்கணும். இங்கே பாருங்கடா, முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்மள்கிட்ட மறைக்கணும் அப்படின்னு மறைச்சிருக்க மாட்டா. அவளுக்கு ஏதோ ஒரு பர்சனல் ரீசன் இருக்குது. அதனால தான் தேங்குமே சரி மின்னுமே சரி மறைச்சிட்டு இருக்கா. தேங்க கூட நான் கணக்கில் எடுத்துக்க மாட்டேன். ஷி ஹேட் அ ரீசன். அதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, புரியுதா? அதுக்கு சொல்லணும்னு தோணும்போதுலாம் இல்லை. அவங்க சீக்கிரட்டு நினச்சி பப்ளிக்காக பண்ணிகிட்ருக்காங்க. அது அவங்களுக்கு பப்ளிக்குன்னு எப்போ தெரிய வருதோ அப்போ நம்ம கண்டுபிடிச்சி கேட்டுக்கலாம், சரியா? அப்போ வரைக்கும் எல்லாரும் அமைதியாக இருங்க. அவங்க குவாண்ட முக்கியமாக சொல்கிறேன், மின்னுட்ட பழைய மாதிரியே பிஹேவ் பண்ண, சும்மா அப்படி இது பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டுருக்காது, புரியுதா? அது எப்படி என்னால் முடியும்? உன்னால் முடியும். மூடு சொல்கிற வேலையை பண்ணு, உனக்கு தான் ஜிமின். ஸோ இப்படியே ஒரு 2 days இந்த மாதிரி பாஸ் ஆகுது. ஸோ எல்லாருமே அவங்க வீட்டில் இருந்துட்டு தென் அப்பப்போ இவங்க 4 பேர் கேதர் ஆகிட்டு ஸோ அப்படியே அப்பப்போ கொஞ்சம் ஜாலியான மெமரிஸ் அப்படி க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே ஒன் ஃபைன் டே அப்படியே மின்னோட அம்மாவும் அப்பாவும் சம்திங் ஷாப்பிங் மாதிரி வெளில போகிறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. மின்ன அம்மா கேட்குறாங்க, நீயும் கூட வாயேண்டி, வீட்டில் வந்துட்டு என்ன போடுங்க போகிற? அந்த ஃபோனையும் டிவினாலே கட்டிட்டு அழுவ போகிற, கொஞ்சம் வெள்ளம் வந்தா அண்ணவா? எனக்கு வேலை பிடிக்கலம்மா, எனக்கு மூடு இல்லைம்மா, எனக்கு ஏஞ்சி நான் போய் ட்ரெஸ்ஸை மாற்றி கிளம்பி வரணும், எனக்கு மூடு இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் அப்படி வீட்டில் ஜாலியாக இருக்கேன். ஒன்னெல்லாம் திருத்தவே முடியாது, அதான மம்மி? ஏதோ ஒன்று போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ அப்படியே மீனோட அம்மா முன்னாடி போகிறாங்களா. ஸோ அப்படியே மின்னோட டேட் மின்ட்ட வந்துட்டு ஏதாச்சும் வேணுமாம்மா உனக்கு சொல்ல, அப்பா வரும்போது வாங்கிட்டு வரேன். அவங்களே மின்னம்மா நீங்கள் ஒருத்தவங்க மட்டும்தான் அவளுக்கு செல்லம் கொண்டு இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, ஒரு வேளை உருப்படியாக பார்க்குறாளா எதுக்கு எடுத்தாலும் ஒரு வேளை உங்களால் தான் கெட்டு போய் கிடக்கா, உங்கள் செல்லம் தான் அப்படியே. அப்படிங்கும்போது மீனோட அப்பா ஆமாம் என்கிட்ட வந்துடு, உனக்கு பொறாமடி என் பொண்ணு இப்படி இருக்கா அப்படின்னு. ஆமாம் இப்படி இருக்காண்டி, எங்கேயாச்சும் பொம்பளை பிள்ளை மாறி இருக்காளா? பெத்தது ஒத்த பிள்ளைன்னு பெத்தேன், பொம்பளை பிள்ளைன்னு, அது வளர்றதும் ஆம்பளை மாதிரி தான் வளர்ந்துட்டு இருக்கு. அங்கே இது டாமை மயிரடி வீட்டில் இருக்க அந்த ஷாவு. ஆமாம்மா நான் எங்கே அப்படியே வீட்டுக்கு அப்படியே நான் போயிடுவேன், வீட்டிலே இருக்காங்க, இல்லைன்னா சங்கு மீன் நான் அப்படியே போயிடுவேன். ஆமாம் உனக்கு அவங்க எவ்வளோ பரவாயில்லடி அதுமாதிரி கத்திட்டு பேச மின்னோட அம்மா அப்பா அவங்கெல்லாம் காரில் ஏறிட்டு அப்படியே கிளம்பிட்டு அப்படியே போயிடுறாங்க. அப்படியே மீன் அப்படியே வந்துட்டு டோர் அப்படியே லாக் பண்ணிவிட்டு ஃபோன் எடுத்து அங்கே தான் அப்படியே ஃபோன் பண்ணுறா. அப்படியே அங்கே அட்டென்ட் பண்ணிட்டு சொல்கிறீ என்ன அதிசயம் மேடம் கால்லாம் பண்ணியிருக்கீங்க? அதான் ஒன்றும் இல்லை, அம்மா அப்பா வீட்டில் தான் இருக்கியா? அம்மா அப்பா வீட்டில் இல்லைடா, வெளில போயிருக்காங்க, தனியாக இருக்கேன், எனக்கு மாதிரி இருக்குது, வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணியாச்சு. தேங்க யோசிக்கிறான், மின்னா தனியாக இருக்கும் வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்றா. ஓ மை காட் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஸோ தேங்குமே அப்படியே மின்னோட வீட்டுக்கு யாருக்குமே தெரியாமல் அப்படியே வராங்க. காலிங் மேல் அடித்தா ஸோ மீன் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு சீக்கிரம் உள்ளே வந்தால அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ தேங்குமே அப்படியே உள்ளே வந்துருப்பான். ஸோ அதில் டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே மீன் அப்படியே முன்னாடி போகிறா. ஸோ தேங்க அப்படியே அப்படியே வேகமாக பின்னாடி பேக் பண்ணிவிட்டு நல்லா இருக்குடி இதுவும். இப்போ நான் என்ன பண்ணுறதுக்காக கூப்பிட்டேன், நீ என்ன கண்டுபிடிச்சிட்ருக்க, முதல்ல கையெடு அப்படின்ட்டு விலகி மின்னு. ஆக்சுவலி எனக்கு இப்போ சமைக்கணும், எனக்கு பசிக்குது,
எனக்கு ஆர்டர் போட்டு சாப்பிட்ணும் எனக்கு ஆர்டர் போட்டு அது வரத்துக்கு எனக்கு எப்படியும் லேட் ஆகும். எனக்கு அது வரைக்கும் பசி தாங்காது. ஸோ இப்போ நான் எதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னா, எனக்கு சமைச்சு கொடுக்கணும். எனக்கு தெரியும் நான் யோனா வீட்டிலே போய் சாப்பிட்டுக்கலாம், இல்லை எனக்கு இருந்தாலும் நீ சமைக்கணும். ஸோ அதனால தான் நான் கூப்பிட்டேன், ஓகேவா? ஸோ ஃபாலோ மீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ அப்படியே வந்து மீன் கிச்சனுக்குள்ளே போகிறா. சரி அங்கே அப்படியே பார்க்குறான், இவ கூட எப்படி நான் ரொமான்ஸ் பண்ணி குடும்பம் நடத்தி புள்ள பெற்று அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சுற்றியாங்கமே மின்னிக்கிட்ட வந்துட்டு ஸோ அப்படியே வந்து என்னடி இந்தா ஏப்ரான் அப்படின்னு தூக்கி போடுறாள. சுற்றியாங்க அப்படியே இந்த ஏப்ரான் வியர் பண்ணிவிட்டு என்ன வேணும் எதுவாக இருந்தாலும் ஓகே, சோப் அப்படியே கரைச்சி தரேன் சாப்பிட்றியா? நல்லாந்தா என்னடி என்னடா என்னடி என்னடா அப்படியே எப்படி கிட்டக்க வந்துட்டு இருக்காங்களா? அப்படியே மீன் போய் சாமாப்ப வந்துடும் என்னடி என்னடான்ட்டு அப்படின்ட்டு ஸோ அப்படியே கிச்சன் ஸ்லாப்லாம் ஏறி உட்காந்துக்கிறா. ஸோ தேங்க அப்படியே வந்து ஓகே ராமன் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ ராமன் பண்ணுறதுக்காக அதெல்லாம் எடுத்து ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி சமைச்சிட்ருக்கான். ஸோ அப்போ வந்து மீன் அப்படியே உட்காந்து தேங்க ரசித்து பார்த்துட்ருக்கா. அழகாக இருக்கு தேங்க, பரவாயில்ல நானும் லக்கி தான் போல இருக்குது. ஓகே 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 அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்படியே வந்து சமைக்கிற தேங்க மேடம் அட்மையாக பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே தேங்க சமைச்சிட்டு இருக்கும்போது ஸோ அப்படியே தேங்க ஃபோனுக்கு கால் வருது. அப்படியே வந்து மீன் எடுத்து பார்க்குறா. ஆக்சுவலாக ஜெசிகா. யாரடி? ஜெசிகா. என்னவா கேளு, என் கை ஃபுல்லாக மிஸ்ஸியாக இருக்குடி அப்படிங்கிறான். ஸோ அப்படியே வந்து மீன் அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ சாங்கலேருந்து ஜெசிகா. மேம் தேங்க்ஸ் சார் இல்லை. ஸோ அப்படியே மின்னுக்கா ஒரு மாதிரி குஷியாகிடுது. என்னது மேம் தேங்க்ஸ் சார் இல்லையா? தேங்கா அப்படியே மின் சிரிச்சுக்கிட்டே தேங் என்னம்மா? ஜெசிகா உங்கள்கிட்ட பேசணுமா? ஜெசிகா கையெல்லாம் மெஸ்ஸியாக இருக்குடி. அப்படியே ஃபோனை காதில் வச்சு பிடிச்சிக்கோ. கேட்டக்கவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெசிகா கேட்க முடியாமல் கேட்டுட்ருக்கா. அதெல்லாம் அவள் அப்படியே வந்து மீன் தேங்க காதில் ஃபோன் வைக்கிறாளா. அப்படியே தேங்க வந்து சொல்லு ஜெசிகா. ஹாய் சார் எப்படி இருக்கீங்க? யா ஃபைன். நீ எப்படி இருக்க? ஃபைன் சார். சார் டிஸ்டர்ப் பண்ணுறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலி சார் நீங்கள் கொஞ்சம் யூஎஸ்க்கு வர மாதிரி இருக்கும் சார். ஏன் என்னாச்சு? ஆக்சுவலி சார் நீங்கள் ஆஃப்டர் போனதுக்கப்புறம் பிஸ்னஸில் நிறைய லாஸ் ஆகிடுச்சு சார். வாட் லாஸா? என்ன வளர்கிட்ருக்க நீ? சார் நான் உங்களுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே நான் சேர்மேன் சாருக்கு எல்லாத்தையும் அனுப்பிட்டேன் சார். ஆக்சுவலி இந்த ஃபைல்ஸ் எல்லாமே. ஸோ அதனால தான் சார் அவர் சீக்கிரமாக கிளம்பி இங்கே வந்துட்டார். அதனால சார் சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டார். ஆக்சுவலாக சின்ன ஃப்ளாஷ்பேக் தான். ஸோ அப்படியே வந்து ஸ்டார்டிங்கில் 2 நாளுமே தேங்க்கு நல்லா விருந்து வச்சுருப்பாங்க தெரியுமா? ஸோ அன்றைக்கி நைட்டே வந்து சங்கோட அப்பாட்ட வந்து தேங்கோட அப்பா அந்த மாதிரி தான் பேசியிருப்பாரு. ஸோ அவங்கெல்லாம் வந்து பேரண்ட்ஸ்லாம் சங்கோட அப்பாவும் தேங்கோட அப்பாவும் டெரஸில் நின்று ஸோ லைட்டாக ட்ரிங்க் பண்ணிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த டைம் வந்து ஜெசிகா வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரிலாம் இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கும்போது ஸோ தேங்கோட அப்பா ஓகே நான் நாளைக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜெசிகாட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து தேங்க அப்பா வந்து சங்க அப்பா டைம் வந்து சொல்லியிருப்பார். ஸோ தென் நெக்ஸ்ட் டே ஈவினிங் ஃப்ளைட் போல் அவர் கிளம்பி யூஎஸ்மே வந்து போயிருப்பார். இதெல்லாம் நடந்திருக்கும். ஸோ பேக் டு ஸ்டோரி. அதனால தான் சார் அவருமே கிளம்பி வந்துட்டார். ஸோ இப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்தாகணும் சார். ரொம்ப லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு சார். அட் சேம் டைம் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் அதிகமாக ப்ராப்ளம்ஸ் நடந்துகிட்ருக்கு சார். என்னன்னு கூட எங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க கூட முடியல. நமக்கு வர வேண்டிய ஷேரில் 2% கம்மியாகுது சார். ஸோ என்னன்னு நான் போயிட்டு மேனேஜ்மெண்ட் டீமில் கேட்டால் எதுவுமே அவங்க ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்டாங்க சார் எனக்கு. ஸோ நீங்கள் வந்தால் தான் சார் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும். தயவு செஞ்சு சார்.
சரி ஓகே ஃபைன், நான் வரேன். தேங்க்யூ சார். அஸ் பாசிபிள் அங்கே எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வாங்க சார். ஓகே ஜெசிகா அப்படின்ட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறான். சரி வந்து மீன் ஃபோனை வாங்கிட்டு என்னவா அது என்னடா அப்படி யோசிக்க சொல்கிறதுக்கு அது அப்படி என்ன சீக்கிரம் பேசுங்க 2 பேரும்? சீக்கிரட்லாம் இல்லடி, நான் யுஎஸ் கிளம்புறேன். யுஎஸ் கிளம்புறியா? ஆமாம், சம்திங் கம்பெனியில் ப்ராப்ளம் டி, ஏதோ ப்ராஃபிட் இல்லாமல் நிறைய கம்பெனியில் லாஸ் ஆகுது. அதனால தான் அப்பா கூட கிளம்பி போனாலும் வச்சுருங்க என்ன ஆச்சு அப்படின்னும் தெரியலங்கிறா ஜெசிகா. ஸோ நான் போகிற மாதிரி இருக்குடி. முன்ன அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிடுறா. போயிட்டு எப்போ வருவா? 2 டேஸில் வந்துடுவேன்டி. ஜஸ்ட் 2 days தான் ஆகும். நீ 2 daysலேயும் வரலன்னா தயா வந்துடுவாம்மா. நீ வரலன்னா தயா என்ன முடிஞ்சு இப்போ 1 week ஆகும். 1 week-ஆ? ஆமாம். என்ன தயாங்க விளாண்டுட்டு இருக்கியா தயாங்க நீ? ஆஃப்டர் 1.5 years கழிச்சு இப்போ தாங்க தயாங்க நம்ம ஒன்றாவே இருக்கோம். அதுக்குள்ளே இப்போ மகன் போகிறேங்கிற நான் அன்னடி பண்ண முடியும். நீ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோடி. என்கிட்ட வேறு ஆப்ஷன் இல்லைம்மா. நான் போனதான் எல்லாத்தையும் பார்க்க முடியும், அதை புரிஞ்சுக்கோ. அஸ் பாசிபிள் என்னால் எவ்வளோ சீக்கிரம் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வர முடியுமோ சீக்கிரம் நான் வந்துடுவேன். சப்போஸ் நீ வரல லேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்றா ஃப்ளைட் டிக்கெட் போட்டு நான் அங்கே கூப்பிட்டுக்கிறேன்டி. ஆமாம் கிழிச்சேன். உண்மையாடி என்னால் முடியாததா? என்கிட்ட இல்லாமல் பணமா அவன் நாளைக்கு ப்ரோ நானும் பணக்காரி தனியாக வச்சுக்கோங்க. சரி எப்படி நான் வந்து கூப்பிட்டு போவேன்? நீ எப்படி நாங்கள் வருவேன்? பேண்ட் சுற்றுவாங்களான்னீங்க. அது தேங்கோட பிரச்சனை. நான் ஏதான் கோல்மால் பண்ணி உன்னை வர வைக்கிறேன்னா நான் வர வச்சுப்பேன். மீன் தேங்கால முடியாததா? இப்போ ஸ்டப்பனான கேர்ளே நான் என் கேர்ள் ஃப்ரெண்டாக வச்சுருக்கும் போது இதெல்லாம் கொஞ்சம் ஜுஜுபி வேலை எனக்கு. ஒன்றும் இல்லை சொல்லி ஏதாச்சும் பண்ணிடு அப்படிமா சொல்லிட்டு அப்படியே முன்ன ஒரு மாதிரி சோகமாக தான் உட்காந்துருக்கா. ஒரு மாதிரி இருக்குது அங்கே போகிறாள் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே வந்து போயிட்டா ஹாலில் உட்காந்துக்கிறா. சுற்றி அங்கே அப்படியே வந்து பக்கத்தில் அந்த ராமியன் எடுத்து வந்து பக்கத்தில் வச்சுட்டு சாப்பிடு. எனக்கு வேணாம். இப்போ சாப்பிட்றா இல்லையா? எனக்கு வேணாத்தே, எனக்கு சாப்பிட்ற மைண்ட் சரியாக போயிடுச்சு. இதுக்கு நான் சொல்லாமல் கிளம்பி போயிருக்கணும். அப்படி சொல்லாமல் போயிருக்கணும் செத்துருப்பேன் கையில். இப்போ நீ பின் என்னடி நீ அண்டி லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்க? நான் லூஸ் மாதிரி ஒன்று பண்ணிடுச்சுல. எனக்கு சாப்பிட பிடிக்கல. சாப்பிட பிடிக்காம நான் இவ்வளோ நேரம் நின்று வேறு சிந்தி சமைச்சு கொடுத்தா நீ திங்க மாட்டேறாங்கிற. சாப்பிட நான் இப்போயே கிளம்பி வச்சுட்டு போயிடுவேன்டி. சமீன் எதுவுமே சொல்லாமல் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கா. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. வாயும் சொல்லிட்டு சாப்பிட்டா தான் என்னவா? எனக்கு மனசு சரியில்லை. ஆமாம். ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு சொத்தையாங்க முன்ன எவ்வளோ டைவர்ட் பண்ணி பார்க்குறான். பட் ஸ்டில் முடியல. ஸோ அப்படியே வந்து இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் 10 minutes இருந்துட்டு சொத்தையாங்கமே அப்படியே கிளம்பி அவன் வீட்டுக்கு வந்துருப்பான். ஸோ அவன் திங்ஸ்லாம் பேக் பண்ணணும்ல. ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே அவன் பேக் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே அன்றைக்காண்டே அப்படியே வந்து போகுது. ஸோ மின்னுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. டேவை தாண்டியே அவளால் முடியல. பஸ்ஸில் எப்படியோ வந்து அந்த டேவை தாண்டிட்டு ஸோ நைட்டு எல்லாருமே தூங்குறாங்க. ஸோ தேங்க் வந்து எப்போவுமே நைட்டு ஒரு 12-12:30 வரைக்கும் ஃபோன் பேசுவான். தேங்க் வந்து மின்கிட்ட அதுக்கப்புறம் பேச மாட்டான். ஸோ எனக்கு வந்து அந்த ஃபோன் காலுமே இல்லை. ஸோ பிகாஸ் தேங்க்கு வந்து நாளைக்கு ஆஃப்டர்நூன் ஃப்ளைட்டு. ஸோ ஃபுல்லாகவே ட்ராவலில் இருப்பான் அதுக்கப்புறம். ஸோ நல்லா தூங்கணும்ல. ஸோ அதனால தேங்கோடய நல்லா படுத்து தூங்குறான். இப்போ தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஆனால் இன்னைக்கு தாங்க தூக்கமே வரல. இங்கிட்டு புரண்டு படுக்கிறா, அங்கிட்டு புரண்டு படுக்கிறா. ஆனால் ஆக்சுவலி தூக்கமே வரவே மாட்டுது. சரி இப்போ டைம் ஒரு 1 o'clock இருக்கும். முடியாது. இப்போ தேங்க அப்படியே பார்த்துட்டு வந்துடும் அப்படி மாதிரி சொல்லிட்டு ஸோ அப்படியே வீட்டை விட்டு வெளில வந்துட்டு ஸோ தேங்க விட்டு எதிரி குதிக்கிறதுக்காக பார்த்துட்ருக்கா. அப்போ மின்னோட இன்னொரு மனசு சொல்லுது, மீன் இது தப்பு மீன், நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது மீன். அவள் சூரெல்லாம் திருடி மாதிரி ஏண்டி உள்ளே போகிற அப்படிங்கிற மாதிரி
இன்னொரு மனசு கேட்குது. அப்படியே மின்னோட இன்னொரு மனசு, மற்றவங்க லவ்வுக்காக நீ உயிரை கொடுக்குற சூமின், உன் லவ்வுக்காக நீ இது கூட பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அந்த மனசை அப்படி ஏற்றி விட மின்னுக்கு. வரண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பேண்ட்டெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டு தான் ஏறி தேயாங்கிறதும் பால்கனியில் நின்றுட்டு தட்டிக்கிட்டே இருக்கா டோரை. ஆனால் நல்ல உறக்கம் போல இருக்க பையனுக்கு, ஏன் கண்டுக்கவே மாட்டான். தட்டிக்கிட்டே இருக்கா. அப்படியே அவள் மெசேஜ் நம்ம ஃபோன் அடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி மின் தேங்க அப்படியே ஃபோன் அடிக்கிறாளா. அப்படியே தேங்க லைட்டாக அப்படியே கண்ணை கசக்கிட்டு கரெக்டாக அவள் படுத்து பால்கனியை ஃபேஸ் பண்ண மாதிரி தான் படுத்துருக்கான். ஸோ கரெக்டாக ஒரு உருவம் நிற்கிற மாதிரி இருக்குது. அந்த ஃபிகர் பிளாக் கலரில் தான் தெரியும். லைக் நிலாவோட வெளிச்சத்தில் பிளாக் கலரில் தான் தெரியும் உள்ளேருந்து பார்க்குறவங்களுக்கு. அவ்வளோதான் தேங்க கல்ல விட்டுறது. அப்படியே பெட்ஷீட்டை கட்டியமாக பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கான். அம்மா எனக்கு பயமாக இருக்கு, ஐயோ தேயாயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். பக்கத்தில் ஃபோன் ஃபுல் ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அவனுக்கு வேற பயமாக இருக்கு. அப்படியே உட்காந்துட்டு கடவுளே ஏதாச்சும் பாவம் பண்ண நான் மன்னிச்சு கடவுளே இது பேரிடம் தூரமாகி விடு ஏசப்பா அப்படின்னு அப்படியே உட்காந்துருக்கான் அவன். அப்படியே அவனுக்கு ஒரு பயம். அந்த ஃபோன் ஃபுல் ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் கால் கட் ஆகுது. ஸோ செகண்ட் டைமும் கால் பண்ணுறாங்க. மின் தான் கால் பண்ணுறா. ஆனால் தேங்க தெரியல அந்த மின்னு தான் கால் பண்ணுறா அப்படின்னு. அவளுக்கு ஒரு பயமாக எங்கே நம்ம கையை விட்டு ஃபோனை எடுக்கும் போது பேய் நம்ம கையை பிடிச்சி இழுத்துருச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம். அப்படியே ப்ளஸ் அந்த மின்னு டோரை வெளிலேருந்து தட்டிட்டு இருக்கால, தேங்குள்ளேருந்து பார்க்க பேய் தட்டுற மாதிரியே இருக்குது. அவனுக்கு இன்னும் அள்ள விட்டுறது. ஐயோ கடவுளே, இந்த வயசுலேயே நான் சாகணுமா, நான் ஒன்றுமே பண்ணலக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஓகே ஃபைன், இது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி எடுத்து பார்த்தா மின்னு அட்டன் பண்ணிட்டு, மின்னு எனக்கு பயமாக இருக்குடி ஏதோ பேயாக நின்று கதை தட்டிகிட்டு இருக்குது, எனக்கு கொல்ல பார்க்கறது போல இருக்கு மின்னு, எனக்கு பயமாக இருக்குமே, நான் சாக விரும்பல மின்னு. ஏச்சி பெரிய கத்திக்கிட்டு இருக்க, கதை தொந்தல் சங்கரி நானா வந்திருக்கேன். நீயா? நான் தான்டா, கதவை திறந்து தொலைடா, கதை தலை குளிர் சத்தியமாக நிற்க முடியாதனால வெளில சரி அவங்க கதவை திறக்கிறான். நீ தானடி அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணிக்கிறானா. ஏச்சி நகரு அப்படியே மீன் உள்ளே நீ லூஸா எத்தனை ஃபோன் பண்ணுறேன், காது தள்ளிட்டு கண்ணு கேட்காதா உனக்கு, காது கேட்காதா என்ன, என்னை பார்த்து பேய் மாதிரி இருக்கா. என்னடி உள்ளேருந்து பார்க்க அப்படிதான் தெரியுது, நான் என்னடி பண்ணுவேன் அதுக்கு. அதான் சொல்லு, நான் என்ன பண்ணுவேன். அப்படி போய்ட்டு மீன் அப்படியே பெட்டில் உட்காந்துக்கிறா. சொல்ல தேங்க கொஞ்சம் பால்கனி எப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே மீன் பக்கத்தில் உட்காந்துட்டு ஸோ மீனோட கையை பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்கான். தேயாங் இப்போ நீங்கள் எதுக்கு வந்தால் கூட நீ கேட்க மாட்டியா தேயாங், நீ வாடி, நீ எப்போ வேணா வாடி, எனக்கு என்ன இப்போ, நீ எப்போ வேணா வா. தேயாங் போறியா தேயாங் யூஎஸ்க்கு நீ? ஆமாம்மா தேயாங் போயிட்டு எப்போ வருவா? அது பாசிபிள் என்னால் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டு எவ்வளோ சீக்கிரமாக என்னோட மின்னை தேடி வர முடியுமோ நான் அவ்வளோ சீக்கிரமாக வந்துடுவேன். உனக்கு என் மேலே லவ்வே இல்லை தேயாங், ஏன்டி இப்போ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? ஆமாம் பின்ன என்ன, நாளைக்கு நீ போயிடுவ அப்படின்னு எனக்கு மன கஷ்டத்தில் நான் தூக்கம் விடாமல் நான் தவிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, நீ நல்லா படுத்து காட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க. இந்த தூக்க அலகத்தில் என்னை பார்த்து பேய்ங்க வர நினச்சி கத்துற வேற என்கிட்டே நீ. எனக்கு ஆஃப்டர்நூன் ஃப்ளைட்டுடி, நான் தூங்கினா தாண்டி உண்டு, அதனால தாண்டி அப்போ என்னோட தூக்கம் முக்கியமாக போச்சுல்ல. கடவுளே அப்படிலாம் இல்லைம்மா, எனக்கு தூக்கம் தான் முக்கியம்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை போட்டுக்கிட்டே தான் விளாண்டுட்டு இருக்கான். தேங்க என்னை லவ் பண்ணுறியா தேயாங்? ஏன்டி இப்போ இந்த கொஷின்லாம் கேட்டுட்ருக்க? சொல்லு தேயாங், நீ என்னை லவ் பண்ணுறியா? ஆமாண்டி என் தங்கமே, உன்னை தாண்டி லவ் பண்ணுறேன், வேறு யாரடி போய் லவ் பண்ணுவேன் சொல்லாண்டி. நீ உன்னை விட்டா எனக்கு யார்டி இருக்கா? ஆமாம் உனக்கு என்னை விட்டா எல்லாருமே தான் இருக்காங்க, எல்லா பொண்ணுமே தான் லைனில் இருக்காங்க. உனக்கு என் மேலே சுத்தமாக லவ்வே இல்லை, நான் தான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன் போல இருக்கு. நாளைக்கு நீ போடி, எனக்கு தூக்கம் வராமல் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், நீ என்னை கம்ஃபர்ட் பண்ணாமல் நீ படுத்து நல்லா காட்டை விட்டு நீ தூங்கிட்டு இருக்க.
உனக்கு எவ்வளோ பாசமே இல்லை தேயா. அப்போவே சொல்லுவாங்கல்ல, நீ லவ் பண்ணுற பையனோ பொண்ணை விட உன்னை லவ் பண்ணுற பையனோ பொண்ணையோ நீ லவ் பண்ணால் நல்லா இருப்ப அப்படின்னு. அதுக்கு அதுதான் போல இருக்கு. அப்போவே யாரும் ப்ரப்போஸ் பண்ணும்போது அக்செப்ட் பண்ணுங்க, எனக்கு பிரச்சனை வந்துருக்காது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது தேங்க பார்க்குறான். என்னது யாருன்னு ப்ரப்போஸ் பண்ணானா? இது எப்போ நடந்துச்சு? உன்கிட்ட சொல்லலையா நான்? யாருன்னு எப்போ உனக்கு ப்ரப்போஸ் பண்ணா? அதான் அவங்க அப்பா பாட்டில் தான் இங்கே ப்ரப்போஸ் பண்ணான். அதாவது சங்குக்கு அப்பா பாட்டியில் வந்து எனக்கு யாருன்னு ப்ரப்போஸ் பண்ணான். நான் இப்போ நோன்னு சொல்லிட்டேன். நோ சொல்லிட்டதுக்கப்புறம் என்னை பிடிச்சி ஃபோர்ஸ்ஃபுல்லாக எனக்கு பிடிச்சி கிஸ் பண்ணான். நான் அதுக்கும் திட்டினேன். அதுக்கப்புறம் தான் நானும் ஒன்றும் சேர்ந்தோம். அதான் நடந்துச்சு. அவன் அன்றைக்கி கூட சாரி கேட்கறதுக்காக தான் வீட்டுக்கு வந்திருந்தான். நீ கூட கான்ஷன்லாம் கேட்டு தானே இருந்த. நான் அப்போ அவன் கிஸ் பண்ணதுக்கு சாரி கேட்க வரல, ரெண்டுக்குமே தான் என் கேட்க வந்தான். நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே அவன் ப்ரப்போஸ் பண்ணான் அப்படின்னு. உனக்கு தெரியாதா? நீ சொல்லாமல் எனக்கு எப்படி தெரியும்? யான்ச்சு அவனை சொல்லுவான் என்கிட்ட? இல்லை தேயாங்க, அது மறைச்சிட்டேன் என்கிட்ட. யான் ப்ரப்போஸ் பண்ணது கூட தேயாங்க அந்த பெரிய விஷயமா நான் எடுத்துக்கல தேயாங்க. நான் ஆனால் எனக்கு இது பெரிய விஷயந்தான். சப்போஸ் இதே மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி நான் அவன்கிட்ட மறைச்சு என்ன பண்ணியிருப்பேன்? அப்படியே சாவடிச்சிருப்பேன் உன்னைய. உனக்கு வந்தால் ஒருத்தன் எனக்கு வந்தால் கெச்சப்பாடி சொல்லு. உன் பாயிண்ட் அதுக்கே வந்துதான் கேட்குறேன். அவன் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான் அது என்கிட்ட மறைச்சிருக்க. அவன் கிஸ் பண்ணக்கூட நான் பார்த்தேன், அந்த கான்ஷன் நான் கேட்டேன், ஓகே ஃபைன். ஆனால் நீ ஏன் அவன் ப்ரப்போஸ் பண்ணதை என்கிட்ட மறைச்ச? எனக்கு அதான் இப்போ டென்ஷன் ஆகுது. அப்போ உனக்கு என் மேலே லவ் இல்லாதனால நீ மறைச்ச. எப்பயாச்சும் சொன்னியே வேற போகுதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி. என்ன கோச்சிக்கிட்டியா? இப்போ ஆமான்னு சொல்ல என்ன பண்ணுவேன், இல்லைன்னு சொல்ல என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண போது கிடையாது இல்லை. நீ செஞ்சு அமைதியாக இரு. நான் கூட சந்தோஷப்பட்டேன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை பார்க்க வந்தாலும். எனக்கு லிட்டரலி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ எனக்கு நீங்கள் விஷயத்த மறைச்சிட்ட அப்படின்னு நினச்சி கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஏன்டி மறைச்ச? நான் அதை பெரிய விஷயமா எடுத்துக்கல. எனக்கு அது பெரிய விஷயந்தான் எனக்கு அது பெரிய விஷயம்தான் என்னை பொறுத்த வரைக்கும். இதே விஷயத்தை நான் ரிப்பீட் பண்ணது எனக்கு எவ்வளோ ஹர்ட்டாக இருக்கும். எனக்கும் அதுதான் ஹர்ட் ஆகுது இங்கே. லைக் இந்த மியா ஜெசிகாலாம் வரும்போது எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆயிடுச்சு. அதனால தான் பொசசிவ் ஆனேன். எவ்ரிதிங் இஸ் ஃபைன். எனக்கும் அதே ஹார்ட் தான் இருக்குது. நானும் பொசசிவ் ஆவேன், நானும் ஜெலஸ் ஆவேன். நானும் ஹியூமன் பீயிங் தான். எனக்கும் லவ் இருக்குது. நானும் இப்படி தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன். டென்ஷன் ஏற்றாத அப்படின்னு சொல்லி தேயாங்க அப்படியே தள்ளி உட்காந்துக்குறான். தேயாங் அப்படி மீன் கிட்டக்க வரா. செஞ்சு போ வீட்டுக்கு கிளம்பு. நேரம் ஆயிடுச்சு பார், வீட்டுக்கு போ. என்னடா அது? சாரிடா. தேங்க எதுவுமே பேசல. இங்கே பாருங்க தேங்க முன்ன பாரு தேங்க. சாரி தேங்க, நான் அது பெரிய விஷயமா எடுத்துக்காம நான் அவன்கிட்ட மறைச்சிட்டேன் தான். ஐம் சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் மறைச்சிருக்க கூடாது தான். சாரிடா. தேங்க அப்படியே பேச திரும்பி உட்காந்துக்கிறான். சுமின் அப்படியே ஏஞ்சி வந்து தேங்கிட்ட தேயாங் ஊஞ்சி இந்த பக்கம் திருப்பிக்கிறான். அந்த பக்கம் வந்து தேங்க என்ன பாருடா, டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு கிளம்புறியா இல்லையா நீ? என்னை பாரப்ப தான் போவேன். தேங்க பார்க்கல. மீன் அப்படியே தேங்கோட லேப்பில் ஏறி உட்காந்துக்கிறா. தேங்கோட லைட்டாக சிரிப்பு வருது. ஆனால் தேங்க வந்து முன்ன எழுப்பிலாம் விடல, இப்படி உட்கார வச்சுக்கிறான். தேங்க என்ன பார். என்னடி? தேங்க லவ் யூடா. லவ் யூ டூ.
லவ் யூ டூ. அப்படியே முன்ன என்ன பண்ணா அப்படின்னா, அவள் 2 கையுமே தேயாங்கோட சீக்ஸில் வச்சு அப்படியே தேயாங்க ஸ்லோவாக அப்படியே கிஸ் பண்ணுறா. தேயாங்குமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோவம் அப்படி குறைஞ்சி அப்படியே அவனும் வந்து மீனோட இப்போ பிடிச்சிக்கிட்ட கையெடுத்து அவங்க 2 பேருமே அப்படியே வந்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட எண்ட் பண்ணிக்கிறேன். அன்னியா பாய் சரங்க கிட்ட. ஹோப் யூ லைக் இட். Tata bye bye. Love you.